விஜய் பேசுறது கட்சி கூட்டம். கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அங்க இருக்க பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற ஒரு கூட்டம். அங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இனிமேல் விஜய் வந்து திருச்சி தொகுதியோட எம்எல்ஏ கிடையாது, பெரம்பூர் தொகுதியோட எம்எல்ஏ மட்டும்தான். ஒரு கிரெடிபிலிட்டி தேவையில்ல மக்களுக்கு. இவரையும் தவிர்த்து ஒரு புதுசா ஒருத்தர் வந்தா செய்வார்ன்ற ஒரு கிரெடிபிலிட்டி வேணும்ல. அந்த கிரெடிபிலிட்டி வந்து விஜய் வந்து கெயின் பண்ணியிருக்காரு. மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். இத்தனை வருஷம் இங்க இருந்த ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் அடிநாதமே வந்து திமுக தான். திமுக வந்து எதிர்கட்சி கிடையாது, எந்த கட்சியா இருக்கிறதுக்குமே இனிமேல் லாய்க்கு இல்லைன்னு சொல்லிதான் அந்த கட்சியோட தலைவரையே வந்து நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு சாதாரண விஎஸ் பாபா வச்சு அனுப்பியிருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திமுக ஆட்சி காலத்துல கவின் படுகொலை நடந்தது. அதுக்கு என்ன சொன்னாங்க திமுக? அது தனிநபர் பிரச்சனையா? அது ஆணவ படுகொலை. திமுக வாயை திறந்தாங்களா? சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு திமுகக்கு எந்த தகுதியும் கிடையாது. தலைமைச் செயலகத்துல பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து 10 மணிக்கு வந்து ஆபீஸ்க்கு வந்து வந்தாகணும்னு சொல்லிட்டு. அப்ப இத்தனை வருஷம் அது எங்க போச்சு? உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு முன்னாடி? திமுக வந்து ரொம்ப அப்படியே தூய சக்தியோட திமுக தான் தமிழ்நாட்டை வந்து தாங்கிட்டு இருந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. ஒரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட செயலாளர், அந்த எம்பி, அந்த எம்எல்ஏ எந்த அளவுக்கு வந்து நிர்வாகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். விஜய் சொல்ற மாதிரி தீய சக்தி கிடையாது, கொடிய தீய சக்தி அது. அண்ணாமலை இளைஞர், அண்ணாமலைக்கு ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் வந்ததுன்றதை நம்ம விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதே அண்ணாமலை பிஜேபியில இருந்து டெவலப் ஆவாரான்னு கேட்டா கிடையாது. அண்ணாமலை நடுவில் நிறுத்தி அண்ணாமலை மூலமா ஒரு வாக்கரசியலை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து விரும்புது. அண்ணாமலை வேணா ஒண்ணு பண்ணலாம். அதிமுக எடப்பாடிக்கு அப்புறம் தலைவர் கிடையாது. எடப்பாடிக்கு அப்புறம் அண்ணாமலை தலைவர் ஆனார்னா ஒருவேளை அதிமுகவோட தலைவரா அண்ணாமலை இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகள் வந்து நீடிச்சு அதிமுகவோட தலைவரா ஆகலாம். அவர் எப்படி நடந்துக்கிறாரு, இல்ல முன்னாடி மாதிரியே வந்து அந்த அகங்கார திமிர் பேச்சோட நடந்துக்கிறாரா, அண்ணாமலையை வந்து தூரமா வந்து நிக்க வச்சுறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்து விஜய் அவர்கள் 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தார். அதாவது பெரம்பூர், இன்னொன்று வந்து திருச்சி கிழக்கு. நேற்றைய தினம் திருச்சி கிழக்கில் அந்த மக்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக ஒரு கூட்டம், அதில் ஒரு 5000 பேர்கிட்ட பங்கேற்றிருந்தாங்க. நேற்றைய கூட்டத்தில் விஜய் அவர்களுடைய பேச்சை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? முதல்ல நேற்று நடந்தது கட்சி கூட்டம். முதலமைச்சரா வந்து அரசின் கட்சி கிடையாது. நீங்க எல்லாம் இங்க வந்து திமுகல இருந்து உடன்பிறப்புகள் எல்லாம் கதறிட்டு இருக்க மாதிரி அது வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து விஜய் பேசல. விஜய் பேசுறது கட்சி கூட்டம். கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அங்க இருக்க பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற ஒரு கூட்டம். அங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இனிமேல் விஜய் வந்து திருச்சி தொகுதியோட எம்எல்ஏ கிடையாது, பெரம்பூர் தொகுதியோட எம்எல்ஏ மட்டும்தான். அதே சேர்ந்து கூட வந்து இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து நீங்க ஒன்னும் ஆட்சியில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லல, நீங்க வந்து திமுக மட்டும்தான் வந்து எதிர்ச்சி பேசுறதுக்கு தான் நீங்க மேடை போட்டு பேசுறீங்கன்றாங்க. கட்சி கூட்டத்தில் என்ன பேசணுமோ விஜய் அதை தான் பேசியிருக்காரு, சரியா பேசியிருக்காரு. குறிப்பாக இந்த 20 நாட்கள் ஆட்சி, 20 நாட்களில் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஜய் அவர்கள் மேலே வந்திருக்குது. குறிப்பாக மின்வெட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடின்னு சொன்னார், அதில் முழுமையாக தள்ளுபடி பண்ணல, சட்ட ஒழுங்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் நோக்கி விமர்சனங்களுக்கு பதிலளிக்கிறாரு. அந்த பதில்ங்கிறது சரியானதாக இருந்ததா? இல்லை, நீங்கள் விஜய்ங்கிற ஒரு தனிநபர் வந்து ஒரு கட்சியாக தொடங்கி ஒரு முதல் முறையாக ஒரு அரசு அமைப்புக்கு வந்து ஒரு அரசியல் அமைப்பில் வந்து முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. இத்தனை வருஷம் நிர்வாக சீர்கேடு இருக்குல்ல, ஏறக்குறைய 60 வருஷம் நிர்வாக சீர்கேடு. இங்கே இருக்க அதிகாரிகள்ல இருந்து கீழ்நிலை இருக்கிற ஊழியர்கள் வரைக்கும் லஞ்ச லாவண்யம் வந்து அப்படியே புரண்டோடு இருக்கு. அது வந்து நார்மலைஸ் ஆகிட்டு இருக்காங்க. லஞ்சத்தை வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு நிர்வாகம் வந்து நாங்க நினைக்கிறது தான் நிர்வாகம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புல இருக்கு. அதுல இருந்தே அவங்க முதல்ல வந்து மீள முடியல. இன்னைக்கு வந்து இதுல தலைமைச் செயலகத்துல பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து 10 மணிக்கு வந்து ஆபீஸ்க்கு வந்து வந்தாகணும்னு சொல்லிட்டு. அப்ப இத்தனை வருஷம் அது எங்க போச்சு? வரல. திடீர்னு ஒரு மருந்து கொடுக்கும் போது அதற்கு வந்து எதிர்வினை வந்து வரத்தான் செய்யும். ஒரு 20 நாள்லயே வந்து இந்த ஆட்சியை வந்து நீங்க தீர்மானிக்கிறது வந்து ரொம்ப குறுகிய காலம். இங்க இருக்க அதிகாரிகள், விஜய் ரொம்ப இன்னும் மிக பொறுப்போட நடந்துக்க வேண்டியது எங்கன்னா இங்க இருக்க அதிகாரிகள் கிட்டதான். ஏன்னா இந்த அரசை நிர்வாகிக்கிறது வந்து அதிகாரிகள் தான். இல்லை, என்னன்னா ஒரு சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது முதலமைச்சர் கையில இருக்கு. நீங்க வந்து என்னன்னா கடந்த ஆட்சியை குற்றஞ்சாட்டுவது எப்படி சரியா இருக்கும்? வீதி வரைக்கும் கஞ்சா பழக்கத்தை அதிகரிச்சிருக்கிறீங்க, இது திரைப்படம் மாதிரி ஒரு நாள்லாம் பண்ணுறேன், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது நீ உங்கள் கையில் அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமும் கடந்த ஆட்சி மேலே குற்றஞ்சாட்டுவது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு மருந்து வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரீங்க, திடீர்னு வந்து அந்த மருந்தை தடுத்து நிறுத்துனீங்க அப்படின்னா பல விதமான உடல் உபாதைகள் வந்து இருக்கும். அரசுக்கும் இது பொருந்தும். இத்தனை நாள் புழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம் ஒரேடியாக அதை வந்து தடுக்க முடியாது உங்களால். அப்படி தடுக்கும் போது அதனோட எதிர்வினை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? இதுக்கும் வந்து விஜய் குற்றம் சொல்றீங்க அப்படின்னா வந்து அது எந்த விதத்துல வந்து நியாயமா இருக்கும்? 6 மாசம் அமைதியா இருங்கன்னு சொன்னீங்க, அமைதியா இருப்பேன்னு சொன்னீங்க.
6 நாள் கூட பொறுத்துக்க முடியல உங்களால் அப்படின்றாரு. எதிர்க்கட்சிகளுடைய வேலைங்கிறது ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்களை வைப்பது தானே, குற்றச்சாட்டுகளை எடுத்து வைப்பது தானே. அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா எப்படி? முதல்ல அவங்க எதிர்க்கட்சியா செயல்பட்டாங்களாலே நம்ம பார்க்கணும். சிபிஐயோட மாநில தேசிய செயலாளர் வந்து இங்க என்ன சொல்லிட்டு போனாரு, திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைப்புக்கு எங்களை கேட்கணும்னாரு. அப்ப அதுலயே வந்து அவங்க எதிர்க்கட்சின்ற தகுதியை வந்து இழந்துட்டாங்க. எவ்வளவு சூழ்ச்சி எவ்வளவு சதி செஞ்சிருந்தா எந்த பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு நீங்க ஓட்டு கேட்டீங்களோ அந்த பிஜேபி இருக்க ஒரு கூட்டணியில அதிமுகவோட கூட சேர்ந்துன்னு நீங்க வந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்கல்ல, உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு முன்னாடி? அது யார் பண்ணா? ஏன் திருமாவளவன் சொல்லியா? அதை திமுக பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியா? முதல்ல சொல்றாரு, பிறகு வந்து அப்படி ஒரு செய்தி முன்வைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, அப்படி கிசுகிசுக்கப்பட்ட செய்தின்னு சொல்றாங்க. ஆனா திருமா வந்து ஆத்தரைஸ்டா இந்த பர்சன் காட்டி கொடுக்கல. ஆனா ஒரு விஷயம் வந்துதா இல்லையா? பேபி சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? திருமா கூட அடுத்த நாள் பின்வாங்குறாரு. ஏன் திமுக வந்து சொல்ல முடியாதா? அழுத்தம் கொடுக்க முடியாது திமுக நினைச்சா? நீங்க நினைக்கிற மாதிரி திமுக சாதாரண கட்சி கிடையாது. அது வந்து விஜய் சொல்ற மாதிரி தீய சக்தி கிடையாது, கொடிய தீய சக்தி. அது சாதா தீய சக்தி கூட கிடையாது. இத்தனை வருஷம் இங்க இருந்த ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் அடிநாதமே வந்து திமுக தான். இல்ல சொல்லுவீங்களா? முதல் நாளே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அப்போது இப்ப முன்னாள் முதலமைச்சர், இனிமேல் முதலமைச்சரே கிடையாது, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள் 108 தொகுதி வெற்றி பெற்றால் அந்த அறிவிப்பு வந்தோடனே மறுநாளே ஒரு அறிக்கை வருது, இந்த ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தொந்தரவாக இருக்க மாட்டோம், அவர்கள் ஆட்சி அமைக்கிட்டோம், அதிகாரப்பூர்வமாக வச்சு தான் நம்ம பேச முடியும். உள்ள காசிப்பா யார் வேணாலும் பேசிப்பாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசப்பட்டதாவோ திமுகவுடைய பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டதாவோ அந்த மாதிரி ஏதாவது அதிமுக வந்து ஒரு பிரிவு பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன? சி வி சண்முகம் என்ன சொன்னாரு? எதனால நாங்க அதிமுக வந்து வெளியே வந்தாரு? திமுகவோட சேர்றதுக்கான காரணத்தினால தான் அதிமுக வந்து வெளியே வந்தோன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப சி வி சண்முகம் போய் சொல்றாருங்களா? இதே பிரஸ் மீட்ல உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தானே சொன்னாரா இல்லையா? அப்போ திமுக வந்து எதிர்கட்சி கிடையாது, எந்த கட்சியா இருக்கிறதுக்குமே இனிமேல் லாய்க்கு இல்லைன்னு சொல்லிதான் அந்த கட்சியோட தலைவரையே வந்து நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு சாதாரண விஎஸ் பாபு வச்சு அனுப்பியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இவங்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. சரி, இப்போ சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயம். இப்போ சட்ட ஒழுங்கு அப்படின்றது ஒரு மாநில அரசுக்கு உட்பட்டது தான். இப்போ 6 மாதம் வரையும் நீங்கள் இந்த சட்ட ஒழுங்கை பற்றி உங்கள் மீதான விமர்சனம் வைக்கிறது எவ்வளோ காலம் உங்களுக்கு டைம் பண்ணி இதை சரி செய்யறதுக்கு? இல்லை, நீங்கள் சட்ட ஒழுங்கு இப்போ கூடங்குளம்ல ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே வந்து கல்வீச்சு நடக்குது, இல்லைனா வந்து ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடக்குது, அது எல்லாமே சட்ட ஒழுங்கு கீழே வரும். ஒரு இரு தனிநபர்கள், 2 தனிநபர் இவனும் அவனும் வெட்டிக்கினானா அது தனிநபர் பிரச்சனையா இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையா? இந்த கேள்வி தானங்க கடந்த திமுக ஆட்சி காலத்திலயும் திமுக ஆட்சி காலத்துல கவின் படுகொலை நடந்ததா இல்லையா? அதுக்கு என்ன சொன்னாங்க திமுக? அது தனிநபர் பிரச்சனையா? அது ஆணவ படுகொலை. திமுக வாயை திறந்தாங்களா? விஜய் சொன்னாரா? விஜய் வாய் திறந்தாரா? ஏன் விஜய் வாய் திறந்திருப்பாரு, பேசியிருப்பாரு. அங்க ஆணவ படுகொலை பத்தி அறிக்கை இருக்கு, எடுத்து பாருங்க. நீங்க கவின் படுகொலையை பத்தி பேசல, ஆணவ படுகொலை பத்தி பேசியிருக்காரா? நீங்க இல்லைங்க. அப்ப நோமேன் விஜய் வந்து ஒரு யாருமே கிடையாது ஒரு நபர்னு வச்சுங்க. ஏன்னா அப்ப நீங்க சொன்னது என்னது? அன்ப்ரூவன் ஓட்ஸ். நானே சொல்லியிருக்கேன் அன்ப்ரூவன் ஓட்ஸ். விஜய்ன்ற நபர் இந்த எலெக்ஷன்ல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேவை இல்லைன்றாரு. முதல்வர் எத்தனை மாசம் கழிச்சு கைது பண்ணிருக்காங்க கவினோட தாயார? 10 மாசம். தமிழ்நாடு காவல்துறைக்கு அங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாதா? சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு திமுகக்கு எந்த தகுதியும் கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வந்து 20 நாள் தான் ஆயிருக்கு. பார்ப்போம், அதுக்கப்புறம் நடக்கலாம். நம்மளே திரும்பி பேசத்தானே போறோம். சட்ட ஒழுங்கு சரியில்லை, திரும்பி பேசத்தான் போறோம். தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் குறிப்பா வந்து விவசாயிகள் தள்ளுபடி முழுமையா பண்ணுவோம்னு சொன்னீங்க, வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000 ரூபா வழங்கப்படும் சொன்னீங்க, பெண்களுக்கு 2500 ரூபா வழங்கப்படும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் தாய்மாமன் சீரு, இப்படி பல வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. நேற்றை விஜய் பேச்சில் பலரும் எதிர்பார்த்தது முதலமைச்சருடைய வாக்குறுதிகள் ஏதாவது ஒன்று வரும்னு எதிர்பார்த்தாங்க. அதையெல்லாம் எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அது குறித்து எந்த அறிவிப்பு இல்லாத என்ன காரணம்? முதல் விஷயம், நான் தாவேக்காவோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. சரிங்களா? நம்ம நடுநிலையா வந்து, ஏன்னா நமக்கு வந்து இந்த திமுக ஆட்சி இது வரைக்கும் என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தொடர்ச்சியாக வந்து சுட்டி காட்டியிருக்கோம். அவங்களோட எவ்வளோ கொடூரமாக நடந்திருக்காங்க, அவங்களோட மேனரிசம் என்ன, அவங்களோட உடல் மொழி எப்படி இருக்கும். இன்னைக்கு இருக்க எந்த அமைச்சர் இதே நிலையில இருக்கிற, இப்ப நம்ம இங்க இருந்த ஒரு இன்னைக்கு இருக்கிற இந்து சமயநலத்துறை அமைச்சர், அவர் எந்த பின்னணியிலேருந்து வந்தார்? இந்த மாதிரி எளிய மக்களோட பின்னணியிலிருந்து ஒரு ஜெயிக்கிறத வந்து நீங்க வந்து கொண்டாடி தான் ஆகணும். இமீடியட்டா நீங்க கேட்குறீங்களா இதெல்லாம் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு? இவங்களோட கொடுத்த தேர்தல் வாக்குறுதிலாம் எப்போ நடத்தி முடிச்சாங்க? 90% தேர்தல் வாக்குறுதி வந்து செய்யலந்தாங்க உங்களை மாத்தி. ஆமாங்க, எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 5 வருஷம் சொன்னீங்க, 5 வருஷம் செய்யலைங்க. 20 நாள்ல எப்படி செய்ய முடியும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அது குறித்து எந்த ஒரு இல்லையே. ஏங்க இப்பதானங்க படிக்க தொடங்கிருக்கீங்க, எக்ஸாம் வரட்டங்க. நீங்க முதல் நாளே வந்து படிச்சுட்டு நான் அப்பயே வந்து எக்ஸாம் எழுதுனா எப்படி முடியும்? நிர்வாகம் இப்பதான் படிச்சுன்னு இருக்காங்க. விஜய் தேர்தல் பரப்புரையில பேசும்போது வெற்றி பெற்ற அடுத்த நிமிஷமே தமிழ்நாட்டுடைய எல்லா பேருந்துகளையும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு.
நீங்க டைம் எடுப்போங்கிறது அப்படி சொல்லலையே நீங்க தேர்தல் வாக்குறுதியில. தேர்தல்ல அப்படிதாங்க சொல்லுவாங்க. தேர்தல் அதுதான். பண்ண மாட்டோம். மோடி பண்ணல. 15 லட்சம் சொன்ன மாதிரியா? எப்படி மோடி 15 லட்சம் சொன்ன நீங்க அப்படி கூட வச்சுக்கோங்க. குடுக்கல. அப்ப கூட 3 வாட்டி மோடி ஜெயிச்சிருக்காருல்ல. 3 வாட்டி மோடியை ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல. திமுக உங்களுக்கு மாற்றம் இல்ல. தேர்தல் வாக்குறுதி செயல்படுத்த மாட்டீங்க. காலம் தீர்மானிக்கங்க. ஏங்க இப்பதாங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்க 10 நாள் எல்லாமே செய்ய முடியும்னா இப்ப இவ்வளவு, அதாவது திமுக ஆட்சிக்கு வரும்போது 4.5 லட்சம் கோடி கடன் இருந்தது. திமுக விட்டு போகும்போது 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இருக்கா இல்லையா? டாலருடைய விலை எவ்வளவு? 2021ல அமெரிக்க டாலருடைய விலை என்ன? இப்ப இருக்க 76 ரூபாய். ஜிடிபி அப்போல ஜிடிபி ஆமாங்க 76 ரூபாய். இன்னைக்கு 96 ரூபாய். சரி 20 மடங்கு ஏறினா கூட இருக்கட்டும். கடன் 20% நீங்க ஏறினீங்கன்னா 4.5 கோடியில இருந்து 20% எவ்வளவு ஆகுதுங்க? கூட ஒரு 2.5 கோடி ஏறுமா? 6.5 கோடி 10 கோடி எப்படி வந்ததுங்க? ஜிடிபி என்ன இப்போ? நீங்க எல்லாத்தையும் பொருளாதார வளர்ச்சியில இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. ஆனா எத்தனை நிறுவனம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிருக்கா இல்லைங்களா? நீங்க திமுக வந்து ரொம்ப அப்படியே தூய சக்தியோட திமுக தான் தமிழ்நாட்டை வந்து தாங்கிட்டு இருந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. ஒரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட செயலாளர், அந்த எம்பி, அந்த எம்எல்ஏ எந்த அளவுக்கு வந்து நிர்வாகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். சரிங்களா? இன்னைக்கு ஒரு காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் போடணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது அந்த இருக்கிற மாவட்ட செயலாளர். கஞ்சாவோட மாட்டணும் ஒருத்தனை வந்து விடுன்னு சொல்றது மாவட்ட செயலாளர். நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகளை போய் கேளுங்க. எத்தனை காவல்துறை அதிகாரி அங்க இருக்கிற திமுகவோட வட்ட செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் கட்டுப்பட்டு நடந்தாரா இல்லையான்னு போய் கேளுங்க. நடந்ததா இல்லையா அந்த ஆட்சியில? அந்தனோட வெளிப்பாடு தான் அந்த கட்சியோட தலைவரே தோக்குறாருங்க. ஏங்க இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்ல நீங்க கருணை இது வரைக்கும் தோத்துருக்காருங்களா? ஜெயலலிதா மேயர் தோக்கலையா? எக்ஸெப்ஷனல். அதுபோல இது எக்ஸெப்ஷனல். இதுனாங்க இது அநியாயமா இருக்கு. 200 தொகுதி ஜெயிப் பண்ணீங்களேங்க. எங்க போச்சு 200 தொகுதி? 200 தொகுதி சால்ட்டா ஜெயிப் பண்ணீங்களா? உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் அந்த அளவுக்கு இருந்ததுல. இன்னைக்கு விஜய் உங்களை எங்க கூட்டு வந்து விட்டுருக்காருன்னா ஜென்சி கிட்டுக்கு மாநாடு நடத்துற இடத்துக்கு உங்களை கூட்டு வந்து விட்டுருக்காரா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க மேலேயே தான் பார்த்து நின்றுருக்கீங்க. கீழே ஒரு இளம் தலைமுறை உருவாயிட்டு இருக்கு. அவங்க மேல ஒரு வெறுப்பரிசல் உங்க மேல உருவாக்கிட்டுன்றத நீங்க வந்து சுத்தமா வந்து கண்டுக்கவே கிடையாது. நம்ம சொல்றதுதான் சட்டம், நம்ம சொல்றதுதான் நியாயம்னு சொல்லிட்டு உங்க போக்கிலேயே நீங்க இருந்தீங்க. அதனோட விளைவு இன்னைக்கு நீங்க வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க. சரி, அதே போல பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க போறதாக ஒரு செய்திகள் வருது. அது குறித்து ஒரு செய்திகள் இருந்தாலும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குறார் அப்படின்னா அதை யாருடைய வாக்குகளுக்கு அது பாதிப்பாக அமையும்? இல்லை, இங்கே வந்து பிஜேபி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கிறாங்க. இனிமேல் பிஜேபிங்கிற தனி கட்சியாக இந்த இடத்துல எந்த இடத்துலையும் வர முடியாதுன்றது அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுது. விஜய் என்ற புது ஃபோர்ஸ் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கன்றது தெரியுது. அண்ணாமலை ஒரு இளைஞர், அண்ணாமலைக்கு ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் வந்ததுன்றதை வந்து அவங்க விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே அண்ணாமலை பிஜேபியில் இருந்து டெவலப் ஆவாரான்னு கேட்டால் கிடையாது. இதே மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அண்ணாமலை ஒரு பொது மனிதனா பிஜேபிக்கு ஆன்டி பிஜேபியா வந்து அவனை வெறுப்பா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து அண்ணாமலை நடுநிலையான ஒரு மனிதரா, இதே ரங்கராஜ் பாண்டே வந்து தந்தி டிவில இருக்கும்போது நடுநிலையாரா இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனிதரா அண்ணாமலையை நடுநிலை நிறுத்தி அண்ணாமலை மூலியமா ஒரு வாக்கரசியலை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து விரும்புது. அப்படி அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 11.5% அளவுல பாஜகவுடைய வாக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு அண்ணாமலை அவர்கள. ஆமா, தனித்து கிடையாது. மொத்த வாக்குகள்னா 18% தான் வருது. 18% வருது. பாஜக வாங்கின சதவீதம்னா 11.5 வருது. இப்போ பாஜக அது அண்ணாமலை நிரூபிக்கப்பட்ட வாக்காக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஜேர்னலிஸ்டா நம்ம அப்படிதான் பேசுறேன். இப்போ அந்த இடத்துலயும் அண்ணாமலை அவர்களுக்கான வாக்கு இப்போ விஜய்க்கு போயிருக்கு. அண்ணாமலைங்கிற ஒரு ஃபோர்ஸ் வருது அப்படின்னா விஜய்க்கு அது பாதிப்பாக அமையும். நீங்க அண்ணாமலைக்கான வாக்குலாம் அது கிடையாதுங்க. நம்ம தான் எப்பவுமே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 10% வாக்கு வந்து நடுநிலை வாக்கு வந்து எப்பவுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு அந்த வாக்கு இருந்தது. அவங்க இன்னைக்கு வந்து டெபாசிட் இல்லாம போயிட்டாங்க. அந்த வாக்கு வந்து விஜய்க்கு அடிஷனா வந்து சேர்ந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு கிரெடிபிலிட்டி தேவையில்ல மக்களுக்கு. இவரையும் தவிர்த்து ஒரு புதுசா ஒருத்தர் வந்தா செய்வார்ன்ற ஒரு கிரெடிபிலிட்டி வேணும்ல. அந்த கிரெடிபிலிட்டி வந்து விஜய் வந்து கெயின் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை இதை கெயின் பண்ணுவாராங்கிறது போக போக தான் வந்து தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல ஆன்டி டிஎம்கே ஓட்டு. ஆமா, விஜய் நேற்றைய பேச்சுமே ஒரு ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸ், பியூர் ஆன்டி டிஎம்கே, பியூர் ஆன்டி. அண்ணாமலைக்கு பெற்ற வாக்குகள் ஆன்டி டிஎம்கே தான். இப்போ டிஎம்கே வாக்கு விஜய்க்கும் போகாது, அண்ணாமலைக்கும் போகாது. இப்போ ஏற்கனவே இருக்கிற வாக்குகளை நான் சொல்றேன், விஜய் வாங்கின வாக்கு அல்லாத வாக்க சொல்றேன். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையுடைய வாக்குங்கிறது விஜய்க்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துமோ? அண்ணாமலை வேணா ஒன்று பண்ணலாம். அதிமுகவில் எடப்பாடிக்கு அப்புறம் தலைவர் கிடையாது. அண்ணாமலை வேணா துணைத் தலைவராகிட்டு எடப்பாடிக்கு அப்புறம் அண்ணாமலை தலைவரானார்னா ஒருவேளை அதிமுகவோட தலைவராக அண்ணாமலை இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகள் வந்து நீடிச்சு அதிமுகவோட தலைவராக ஆகலாம். தனிச்சு இங்கே நின்று ஜெயிக்கணுங்கிறது அது கஷ்டம். விஜய்க்கு நடந்துச்சு, அது இமீடியட்டா அண்ணாமலைக்கு நடக்குமான்றது தெரியாது. நம்ம ஒரு பேட்டியில் முன்னாடியே சொல்லியிருக்கோம், இன்னி வர தேர்தல் வந்து விஜய், அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இந்த முக்கோண இதில் தான் வந்து அதுக்கான களம் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. இப்போ
ஆனா அண்ணாமலை அந்த கிரெடிபிலிட்டியை கெயின் பண்ணுவாரானா? ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப தெளிவா வந்து மத அரசியலுக்கு எதிராக இருக்காங்க. விஜய் எந்த இடத்துலயுமே வந்து மத அரசியலை வந்து கொண்டு போல, நியூட்ரலா வந்து இருக்கா போல, எந்த மதத்துக்கு ஆதரவாகவும் கிடையாது. இன்னொன்னு இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், சாதி அரசியல சுக்குநூறா வந்து உடைச்சிருக்காங்க. நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சிருந்தோம், இந்த தொகுதியில இவ்வளவு சாதி இருக்கு, இந்த சாதி ஓட்டு இவங்களுக்கு தான், இந்த கேண்டிடேட்டுக்கு தான் விடும், இவங்களை மீறி யாருக்கும் விழாதுன்னு சொல்லியிருந்தோம். சில பேர் பேசுவாங்க ஒட்டா நாள் இதற்கு. ஆமா, அதையெல்லாம் தாண்டி வந்து விஜய்க்கு வந்து விழுந்திருக்கு. சரிங்களா? அந்த கிரெடிபிலிட்டியை வந்து அண்ணாமலை கெயின் பண்ணுவாரான்றது போக போக அவர் யார் கூட சேர்றாரு, அவர் எப்படி நடந்துக்கிறாரு, இல்ல முன்னாடி மாதிரியே வந்து அந்த அகங்கார திமிர் பேச்சோட நடந்துக்கிறாரா, அண்ணாமலையை வந்து தூரமா வந்து நிக்க வச்சுறாங்க. ஆனா பிஜேபி விரும்புது அண்ணாமலை தலைவர் ஆகணும்னு சொல்லி. ஆனா பிஜேபியில தலைவரா இருந்தா அது ஆக முடியாதுன்றது பிஜேபிக்கே தெரியும். இங்க அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு தெரியும். ஒரு புது ஃபோர்ஸ் வந்திருக்கு, இதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸா வந்து ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தணும் போது அவரும் வந்து சென்ட்ரிக்கா இருக்கணும், நடுநிலையா வந்து பிஜேபியும் எதிர்க்கணும், விஜய் மாதிரி டிஎம்கேவும் எதிர்க்கணும். அதே ஸ்கிரீன் பிளேயோட வந்து நிற்கும் போது மக்கள் ஏற்றுப்பாங்களாங்கிறது பார்க்கணும். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நடத்துக்கு நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.